திருச்சிற்றம்பலம். ஓம் விக்னேஸ்வராய நமக. அன்பர்களே, இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது நடிகர் கமலஹாசன் அவருடைய ஜாதகம். நான் கூட அவருடைய ஜாதகத்தை அவர் மீன லக்கணம் என்று கருதி கொண்டிருந்தேன். ஆனால் அவருடைய ஒரிஜினல் ஜாதகம் இதுதான் என்று பிரபலமான சில ஜோதிடர்கள், நேரடியாக பார்த்த ஜோதிடர்கள் எல்லாம் குறிப்பிட்டதை கவனித்தேன். அந்த வகையிலே இப்பொழுது அவருடைய ஜாதகத்தை நாம் சிறிது ஆய்வு செய்வோம். இவர் துலா லக்கணம். லக்கணத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கிறார், சனீஸ்வர பகவான் உச்சமாக இருக்கிறார், அடுத்து அங்கே புதன் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. ரெண்டாவது இடத்துல பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்கிறார், லக்னாதிபதி. மூன்றாவது இடத்துல ராகு, நான்காவது ஸ்தானத்திலே செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். உத்திரட்டாதி நட்சத்திரம் சந்திரன் 6வது ஸ்தானத்தில் இருக்கிறார். 9வது ஸ்தானத்திலே கேது இருக்கிறார். 10லே குரு இருக்கிறார். இது இவருடைய ஜாதகம் பார்த்துக்கிடுங்க. இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்கணத்தில் சூரியன் நீசம் பெற்று போனார். ஆனால் அது அவர் பாதிக்காது. ஏன்னா பாதகாதிபதி, கொடிய பாதகாதிபதி நீசம் பெற்றதுனால பாதகத்தன்மைகள் அவருக்கு, அதனால தான் அவர் விபரீத ராஜயோகத்தின் மூலம் கலை துறையில் இவ்வளவு வளர்ச்சிக்கு அந்த சூரியனுடைய எதிர்மறையான விபரீத ராஜயோகம் பயன்பட்டது. சனீஸ்வர பகவான் உச்சம் பெற்றும் அஸ்தமன தோஷம் அடைந்தார். ஆனால் புஷ்கர நவாம்சம் அடைந்ததுனால ஓரளவு பலன் செய்திருக்கிறார். குருவினுடைய உச்சம் இவருக்கு சாதகம் கிடையாது, பார்த்துக்கிடுங்க. ஏன்னா 10ல் தொழில் ஸ்தானத்தில் உச்சமாக இருந்தும் அந்த குரு 3, 6 கூடியவர். ஆனால் ஒரு வகையில் சாதகம். ஏன்னா குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். ஆமாம், அதை நம்ம கவனிக்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, குரு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி ஆகிறார். அவர் அங்கே இருந்துட்டு யாரை பார்க்குறாரு? லக்னாதிபதி வீனஸை பார்க்குறார், 2வது இடத்துல இருக்கிறவரை. அப்போ என்ன ஆகுது? கலைத்துறையில் இவருக்கு நல்ல புகழ் பெற முடிந்தது. ஆனால் அரசியல் துறையில் அவருக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் எதுவுமே கிடைக்கல. ரொம்ப சொல்லப்போனால் அவர் எதிர்பார்த்ததுக்கு ரொம்ப நெகட்டிவிட்டியாக அரசியல் துறை அவருக்கு அமைந்து விட்டது. இந்த எலெக்ஷனில் அவர் போட்டியிடவே இல்லை என்று ஒரு சில சூழ்நிலை காரணமாக ஒதுங்கி விட்டார். அதை ஒரு மாதிரி அவர் வெப்பாக சமாளித்து சொல்கிறாரே ஒழிய மனதுக்குள்ளே அவருக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கும். அது காரணம் என்னவென்றால், இப்பொழுது 7.5 சனி மீன ராசியில் போயிட்டுருக்கு. இவர் மீன ராசியை சேர்ந்தவர். அதனால் இந்த அரசியல் அவருக்கு முற்றிலும் பயன்படாமல் இந்த தேர்தல் அவ்வாறு அவருக்கு அமைந்து விட்டது. அதே நேரத்தில் இவருடைய ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 6 கூடையவன் சந்திரனாக மாறிவிடுகிறார் பரிவர்த்தனை காரணமாக வியாழனோடு. அப்போ என்ன ஆகுதுன்னா 3 கூடையும் 6க்கு பேர் தான். நான் ஏற்கனவே பராபவம் என்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த 3 கூடையும் 6ல் போய் எதிரிக்கு சாதகமாக இருந்துட்டா யாரை எதிர்க்கிறாங்களோ அவங்கக்கிட்டே அவங்க சமாதானம் அடைஞ்சிருவாங்க அல்லது சரணம் அடைஞ்சிருவாங்க. இது குறித்து இப்போ அதுக்கு உதாரணமாக ஒருத்தர் ஜாதகத்தை குறிச்சிருந்தேன். இப்போ இந்த ஜாதகமும் அதுக்கு ஏற்ற உதாரணம். ஏன்னா இந்த 3 கூடையவன் 6ல் போயிட்டான். பொதுவாக 6ல் சுப கிரகங்கள் இருக்கக்கூடாது. சந்திரன் 6 கூடையவனாகவே மாறி இருக்கிறார். 6 கூடையவன் 6ல் இருந்தால் பலம் கம்மி தான். ஆனால் குரு பார்க்குறாரு. இந்த குரு 10ஆம் அதிபதி ஆதிபத்தியம் எடுத்து அப்போ என்னென்னா எதிரிக்கு குரு பார்வை கிடைக்கும். இவர் யார் எதிர்க்கிறாரோ அவர்கிட்டயே. இப்போ அரசியலில் இவர் ஆரம்பத்தில் எதிர்த்தது பாரதிய ஜனதா கட்சியும் எதிர்த்தார், திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ரொம்ப அதிகமாக எதிர்த்தார். குடும்ப அரசியல் அது இதுங்கெல்லாம் தாக்கி பேசினார். அதெல்லாம் வீடியோவில் வந்திருக்கு. ஆனால் இப்போ அதே கட்சியில் இவர் அடைக்கலமாகிவிட்டார். அது ஜாதக ரீதியாக அப்படி நடக்குது. அதனால் நீங்கள் அதை அவருடைய ரசிகர்கள் அதை இப்போ இதை எடுத்துக்கிட வேண்டியதான். ஏன்னா இப்படி இருந்தால் அப்படித்தான். பொதுவாக 6வது இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கணும். சனி, செவ்வாய், ராகு, கேது இவர்கள் இருக்கணும். அதுவும் 6 கூடிய சனி 6ல் இருந்தால் எதிர்ப்பு ரொம்ப கடுமையாக இருக்கும். ஆமாம். ஆனால் எதிரியை வெல்லலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு வெல்லணும். ஆனால் அந்த 6 கூடிய சனியை போய் குருவெல்லாம் பார்த்துடக்கூடாது, சுபகிரகங்கள் பார்த்துடக்கூடாது. இப்போ இவருக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி அந்த வீட்டில் குருவினுடைய பார்வை உச்சமிட்ட குரு பலம் கொண்டு பார்க்குறாரு. எதிரி தான் பலம்.
செவ்வாய் வந்து உச்சனாக இருக்கிறார். அதனால் நிறைய பணம், ஏன்னா ரெண்டாம் அதிபதி தனஸ்தானம், செல்வத்தை அதிகமாக சம்பாதிக்க முடிகிறது. உச்சன் பார்க்கிறார், அதனால் சில தோஷங்கள், அதனால் 7ஆம் அதிபதி, அதனால் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், இப்படி இவருடைய ஜாதகம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சனீஸ்வரன் வந்து புஷ்கர நவாம்சம் பெற்றார், அஸ்தமனமானார், ஓரளவு பலம் பெற்றிருக்கார், அவ்வளோதான் சொல்ல முடியும். அதனால் அவருக்கு 2 குழந்தைகள். ஆமாம், அதே இது 9 குடையவன் மெர்க்குரி புதன் நல்லா இருக்கார். இந்த 5, 9 சேர்க்கை இவருக்கு ஒரு பிரபல்யத்தை கொடுத்து விட்டது கலைத்துறையில். அதனால் குருவின் பார்வை வந்து 10ஆம் அதிபதியாக குரு இந்த இடத்துல பரிவர்த்தனையின் காரணமாக பொறுப்பெடுத்து சுக்கிரனை பார்த்ததுனால கலைத்துறையிலே பேர் வாங்கிட்டார். கலைத்துறையிலே மிகச்சிறந்த தனி இடத்தை பெற முடிந்தது. ஆனால் அரசியல் துறையிலே அவரால் சாதிக்க முடியவில்லை. அவர் எதிர்பார்த்த அளவுக்கு சாதிக்க முடியல. சாதாரணமாக ஏதோ ஒரு எம்பி பதவியை தக்க வச்சுக்கிட்டார். அந்த அளவுக்கு தான் அது பயன்பட்டிருக்கு. அவருக்கு அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. எம்பி பதவி என்பது ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரணமான ஒருத்தர் வந்து ஒரு எம்பியானால் அது மிகப்பெரிய சாதனை. இவர் ஏற்கனவே இப்போ கலைத்துறையிலே ஒரு பெரிய உயரத்தை தொட்டவர். அவருக்கு அவர் வந்து எதிர்பார்த்து வந்தது வேறு, இங்கு நடப்பது வேறாக இந்த ஜாதகத்தினுடைய கூறுகள் அமைந்து விட்டது. தற்காலிகமாக இந்த 7.5 சனி காலம் வேறு அவருக்கு சாதகமாக இல்லை. அதோடு இப்படி அதனால் இப்போ முற்றிலும் தான் அவர் எலெக்ஷனில் ஒதுங்கி விட்டாரே, அதனால் அவரை பற்றி நாம் ரொம்ப விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.